ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு. போன வீடியோவில் நம்ம எப்படி ப்ளீட்ஸ் கால்குலேஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்தோம். அந்த ப்ளீட்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கிளாத்தோடைய வித்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது 102 இன்ச்சஸ். டோட்டல் வித்து 102 இன்ச்சஸ். அதாவது நம்ம நீளம் வயசில் 102 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். மெயின் கிளாத் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம 102 எடுக்கணும். 1 மீட்டருக்கு 40 இன்ச்சஸ் அக்யூரேட்டாக. அப்போ 102 இன்ச்சஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணுன்னா 102 இன்ச்சஸை 40ஆல் வகுத்துக்கணும். அப்போ வகுக்கும் போது நமக்கு 2.5 மீட்டர் கிடைக்கும். ஸோ 2.5 மீட்டர் கிளாத் நம்ம எடுத்துக்கணும் மெயின் கிளாத்தில். அப்போ 51 இன்ச்சஸ் பிரித்து கட் பண்ணிக்கணும். அதாவது ஃப்ரண்ட் சைட் ஸ்கர்ட் போர்ஷனுக்கு 51 இன்ச்சஸ், பேக் சைடு நம்ம ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, பாவாடை ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 51 இன்ச்சஸ். நமக்கு கிடைக்க போகிறது 17 இன்ச்சஸ்க்கு தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம வேஸ்டோடைய வித்து 17 இன்ச்சஸ். அப்போ நம்ம 17 ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஒரு இன்ச்சஸ்க்கு வைக்க போகிறோம். அதனால் மொத்தமாக நமக்கு 3 மடங்கு கிளாத்தில் நம்மளுக்கு 1 மடங்கு கிளாத்து தான் கிடைக்கும் ஃபினிஷிங்கில். ஸோ நம்ம 51 இன்ச்சஸ் பிரித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு சைடுக்கும் பேக் சைடுக்கும் சேர்த்து 102 இன்ச்சஸ் இன்ஸ்டேப்பில் அளந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வேஸ்ட் வித்துக்கு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ளீட்ஸ் கால்குலேஷனுக்கு கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்கணும், எப்படி ப்ளீட்ஸ் கால்குலேஷன் போடணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. 102 இன்ச்சஸ்க்கு பிரித்தாச்சு. ஃப்ரண்ட் சைடுக்கு 51 இன்ச்சஸ், பேக் சைடுக்கு 51 இன்ச்சஸ் நீளம் வயசில் கட் பண்ணியாச்சு. இப்போ உயரம் நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா 41 இன்ச்சஸ். அதாவது கீழே பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மேலே இருக்கிற பார்டர் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு கீழே இருக்கிற பார்டர், எக்ஸ்ட்ராக இருக்கிற பார்டர், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நம்மளுக்கு 41 இன்ச்சஸ்க்கு ஹைட் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம 55 இன்ச்சஸ் டோட்டல் ஃப்ராக்குடைய ஹைட் 55 இன்ச்சஸ். அது ஆல்ரெடி நம்ம கட்டிங் வீடியோவில் ப்ராப்பராக பார்த்தோம். அதாவது பாடி மெஷர்மெண்ட் எப்படி ப்ராப்பராக எடுக்கணுங்கிற வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் அட்டாச் பண்ணுறேன். இப்போ டோட்டல் ஹைட் 55 இன்ச்சஸ். அதில் நம்ம டாப்புடைய ஹைட் மைனஸ் பண்ணிக்கணும். 14 இன்ச்சஸை மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் 41 இன்ச்சஸ் கிடைக்கும். அந்த 41 இன்ச்சஸ் தான் நம்ம ஸ்கர்ட்டுடைய ஹைட்டாக எடுத்துக்கணும். ஸோ மேலே இருக்கிற பார்டர் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே இருக்கிற பார்டரை நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்டர் இதுக்கு தனியாக அட்டாச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுலேயே நம்ம இருக்குது. ஸோ நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம ஏதாவது நாட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் ஹைட் ஸ்கர்ட்டோட டோட்டல் ஹைட் 41 இன்ச்சஸ். அதை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம 2 கிளாத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. 51 இன்ச்சஸ்க்கு நீளம் எடுத்துக்கிறோம், உயரம் 41 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ப்ளீட்ஸ்க்கு கால்குலேஷன் போட்டு நமக்கு குட்டி குட்டியாக மடித்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நம்ம 1 இன்ச்சு நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம். அதாவது நம்ம ப்ளீட்ஸ் இன்டேக் 1 இன்ச்சஸ்க்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு இன்ச்சஸ்க்காக நம்ம மடித்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டேப் வச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க தையலுக்காக. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம ப்ளீட்ஸ் வைக்கக்கூடாது. அது நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அதுலேருந்து விட்டுட்டு மீதி ஒரு இன்ச்சஸ்க்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச் டேப் வச்சு ஒரு இன்ச்சஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இன்ச்சஸுக்கு தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். டோட்டலாக நம்மளுக்கு 17 ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு இன்ச்சை உள்ளே போயிடும். மடைக்கிற ஒரு இன்ச்சஸ்க்கு மடக்கிட்டோம்னா நம்மளுக்கு மீதி கடைசியில் ஃபினிஷிங்கில் 17 இன்ச்சஸ் தான் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய வேஸ்ட்டோடைய வித்து. நம்ம டாப்பு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சி இல்லையா, அந்த வேஸ்ட்டோடைய வித்து 17 இன்ச்சஸ். ஃபினிஷிங்கில் நமக்கு அவ்வளோ வர்ற மாதிரி தான் நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு 1 மடங்கு கிளாத் தான் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மடக்கிக்கோங்க. 1 இன்ச் உள்ளே போயிடும். ஸோ பின் பண்ணிக்கோங்க. ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு நகராமல் இருக்கும். ஸோ அந்த ப்ளீட்ஸை கீழே வரைக்கும் நல்லா எடுத்து விட்டுட்டு அதை குண்டூசி குத்திக்கோங்க. இப்போ 2வது ப்ளீட்ஸை அடுத்தது 1 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு 1 இன்ச்சுலேருந்து நம்ம 3வது இன்ச்சுக்கு தான் நம்ம மடிக்கணும். இடையில இருக்கிற ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறது உள்ளே போயிடும். நமக்கு ப்ளீட்ஸாக உள்ளே போயிடும்.
இப்போ இதையும் பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் வச்சாலும் கிடைக்க போகிறது என்னவோ கடைசியில் உங்களுடைய வேஸ்ட்டுடைய வித்த அளவுக்கு தான் கிடைக்கும். ஒரு மடங்கு தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் 17 இன்ச்சஸ், பேக் சைடில் 17 இன்ச்சஸ், 34 இன்ச்சஸ். அந்த 34 இன்ச்சஸ்க்கு நம்ம 3 மடங்கு கிளாத் எடுத்திருக்கோம். அதில் 1 மடங்கு கிளாத் தான் நமக்கு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மடக்கி மடக்கி பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. கீழே நல்லா ஃப்ளீட்ஸை வந்து எடுத்து விட்டு பின் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸ்கர்ட் வந்து நல்லா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இதுதான் வந்து பாக்ஸ் பீட்டர் டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ப்ளீட்ஸ் கால்குலேஷன் வந்து எப்படி வந்து கிளாத் கட் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு லைனிங் வந்து லைன் டைப்பில் கட் பண்ணுவோம். அதையும் வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி குண்டூசி பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு லைனிங் உள்ளே கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம லைன் டைப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 மீட்டர் கிளாத் எடுத்துக்கிறேன். அதாவது டோட்டலாக வந்து ஹைட் வந்து 80 இன்ச்சஸ்க்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு 40 இன்ச்சஸ் வரும், பேக் சைடுக்கு 40 இன்ச்சஸ் வரும். லைனிங் கிளாத் 2ஆக மடிச்சுக்கணும். இப்போ உயரம் வயசில் ஃபஸ்ட்டு ஒரு 40 இன்ச்சஸ், மறுபடியும் இன்னொரு 40 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். டோட்டலாக 80 இன்ச்சஸ் வர மாதிரி இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்கும். இங்கே 2 ஃபோல்டிங் இருக்கும். மேலே ஒன்று, கீழே ஒன்று. இப்போ ஹைட் வந்து நம்ம 39.5 வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம். 39 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஹைட் வந்து நம்ம மெயின் கிளாத்தோடைய ஹைட் வந்து 41 இன்ச்சஸ் வந்தது. 41 இன்ச்சஸ் நம்மளுடைய டாப், நம்ம ஃபுல் ஃப்ராக்கோட ஹைட் வந்து 55. அதில் 14 இன்ச்சஸ் டாப்போடைய இன்ச்சஸ் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 41. இப்போ லைனிங் கிளாத் வந்து அதை விட 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 39 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 இன்ச் மடிச்சடிப்போம். ஸோ நமக்கு ஃபினிஷிங்கில் வந்து 38.5 கிடைக்கும். லைனிங் உள்ள தானே 1/2 இன்ச் மடிச்சடிக்கிறதுனால உள்ள தள்ளி இருந்தால் தான் நமக்கு வியர் பண்ணுறப்போ இது இல்லாமல் இருக்கும், தடுக்காமல் இருக்கும் காலுக்கு. இது வந்து லைன் டைப்பில் இப்போ கட் பண்ண போகிறோம். நமக்கு மெயின் கிளாத் மட்டும்தான் நம்மளுக்கு 3 மடங்கு கிளாத் தேவைப்படும். லைனிங் கிளாத் வந்து நமக்கு லைன் டைப்பில் கட் பண்ணுறதுனால 2 மீட்டர் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து ஓப்பன் பீஸாக இருக்கும். கீழே பிசிறு கிளாத்தாக இருக்கும். நம்மளுடைய ரைட் சைடு பக்கம் நமக்கு மேலே, அதாவது லெஃப்ட் சைடு பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்கும். 2 ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம பக்கம் பார்த்தது ஆப்போசிட்ல நம்மளுடைய பீஸாக இருக்கும். கரைப்பகுதி அளவு எவ்வளோ வந்ததோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குரிய அளவு வந்து பிசிறு கிளாத்தாக இருக்கும் 8 இன்ச்சஸ். அந்த 8 இன்ச்சஸ் வந்து நம்ம மேலே டாப்புடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். 7 இன்ச்சஸ் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் டாட்டுக்கு 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து எவ்வளோ வரும், நம்மளுக்கு 8 இன்ச்சஸ் வரும். அந்த 8 இன்ச்சஸை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மேலே அப்பர் சைடில் மார்க் பண்ணிக்கணும். ஸ்கர்ட்டுடைய லைனிங் கிளாத்தில் மேல் சைடு வந்து 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கீழ் சைடு கிளாத்தோட எண்டிங்கில் கீழே உயரம் ஃபினிஷ் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். கிளாத் எவ்வளோ அகலம் இருந்தாலும் 1 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிராஸாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஸ்கேல் லாங் ஸ்கேல் இல்லைன்னா இன்ச் டேப் வச்சே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து லைன் டைப்புங்கிறதுனால பார்க்குறதுக்கு டைப்பில் இருக்கும்.
இப்போ நம்ம மேலே இருக்கிற ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இங்கே மேலே ஒரு ஃபோல்டிங் இருக்கும், இங்கே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு கட் கொடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம இங்கே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை அப்படியே திருப்பிக்கணும். இந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணது பிஸ்ஸடு கிளாத்து மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கரைப்பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ நம்ம மேலிருந்து நம்மளுடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மேலே இருந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஹைட் வந்து நமக்கு 41 இன்ச்சஸில் 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி 39.5 வச்சுக்கலாம். கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கணும், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்குறோம். ஸோ 39.5 வந்து எல்லா சைடுமே வந்து வர்ற மாதிரி இன்ச் டேப்பை நகர்த்தி மேலே வந்து ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. கீழே வந்து நல்லா நகர்த்தி நம்ம அந்த கட் பண்ணிக்கிற பீஸ்லேயும் 39.5 இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நகர்த்தி வந்து கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே வந்து பிடிக்கிறக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா, உங்களால் முடியலைன்னா யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சேர் வச்சு அமுத்திக்கோங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இன்ச் டேப்பை நகர்த்திக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ வந்து மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஃபோல்டிங் இருக்கும் இல்லையா, நம்ம கிளாத்தை திருப்பி போட்டிருப்போம். ஸோ வந்து அந்த 1 இன்ச் இருக்கிறது மேலே போயிடும். கீழே வந்து அந்த 8 இன்ச்சு இருக்கிறது வந்துடும் இல்லையா. ஸோ வந்து அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஏலைன் டைப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ மொத்தமாக நமக்கு வந்து பெரிய பீஸ் 2 இருக்கும், சின்ன பீஸ் வந்து 4 இருக்கும். ஸோ வந்து ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸை நம்ம ஜாயின் பண்ணணும். கரைப்பகுதி இருக்கிறத ஜாயின் பண்ணக்கூடாது, பிசிறி இருக்கிறத நம்ம ஜாயின் பண்ணணும். இன்னொரு பெரிய பீஸ் வந்து 2 சைடும் 2 பக்கமும் நம்ம பாவாடை எப்படி ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். வேட்டி மூட்டுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். கரைப்பகுதியை ஜாயின் பண்ணக்கூடாது, பிசிறு கிளாத்து தான் ஜாயின் பண்ணணும். ஸோ வந்து லைனிங் கிளாத் வந்து உள்ளே கொடுக்குறக்கு பாவாடைக்கு லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு சாரீ வந்து திக்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் வியர் பண்ணிக்கோங்க. லேஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து ஏலைன் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அளவாக தான் நமக்கு தேவைப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ளீட்ஸ் கால்குலேஷன் வீடியோ வந்து கமெண்டில் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.